ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டத்துல புதியதாக விண்ணப்பிப்பவர்கள் மற்றும் ஆல்ரெடி விண்ணப்பித்து எனக்கு பணம் வரல சார், அவங்களுக்கு எப்படி ஆன்லைன்ல புதிதாக மனு கொடுத்தால் எப்படி உடனடியாக கிடைக்கும் என்பதை பார்க்க போறீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 2500 உயர்த்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனால கூடிய விரைவில் வருவது இருப்பதனால நீங்க புதியதாக அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி விண்ணப்பித்து எனக்கு கிடைக்கல என்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள்ல போயிட்டு சிஎம் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சிஎம் ஹெல்ப்லைன் டாட்னா முதல்வர் முகவரி திட்டம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வெப்சைட்ல போயிடுங்க. நம்ம சிஎம் விஜய் அண்ணா இருக்கும், போட்டோ இருக்கும். அதுல சைன் அப் அண்ட் லாகின் இருக்கும். சைன் அப் கொடுத்தீங்கன்னாக்கா நாம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான யூசர் நேம், அதாவது நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி லாகின் பண்ணிடும். ஆல்ரெடி லாகின் பண்ணதால எனக்கு டைரக்டா வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா இதை நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல மாத்திக்கிறேன். புகார் மனு செய்க சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மனு எண் தேடல், மனு செய்க, முகவர உள்நுழைகள் சொல்லிட்டு இருக்கும். மனு செய்கள் சொல்லிட்டு சென்டர்ல இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. மனு செய்கிறதுக்கான ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களோட அட்ரஸ், நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கிளியரா டைப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர், உங்க மேல் ஆர் ஃபீமேல், நீங்க அப்ளை பண்றது மேல் ஆர் ஃபீமேல், இதுல நம்ம மேலே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர் யூ டிசபிலிட்டி பர்சன் கேட்டிருக்காங்க, மாற்றுத்திறனாளியா கேட்டிருக்காங்க, நான் நோன்னு கொடுத்துருக்கேன். நீங்க எந்த பப்ளிக்கா அல்லது பொது தனி சங்கம், இண்டிவிஜுவல் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. நான் பப்ளிக் இல்ல, நான் இண்டிவிஜுவல் சொல்லிக்கிறேன். எனக்கு தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணோம். இந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணி முடிச்ச உடனே கிரீவன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா என்ன டைப் பண்ண போறீங்கன்னாக்கா, என்ன கிரீவன்ஸ் கொடுக்கலன்னா, ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனது விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கும், இதுவரை உரிமை தொகை வரவில்லை, ஆதார், ரேஷன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு அனைத்தும் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது, தயவு செய்து எனது விண்ணப்பத்தை சரிபார்த்து உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கும் சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அப்படி இல்லை, நான் புதிதாக விண்ணப்பிக்கிறேன்னா நான் புதிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லியும் கொடுக்கலாம். ஆனா முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ஆதார் எண், ரேஷன் கார்டு எண், விண்ணப்பத்தின்கான மொபைல், நீங்க ஆல்ரெடி விண்ணப்பித்தீங்கன்னா அதுக்கான எண் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுடலாம். மொபைல் எண் அண்ட் வங்கி எண், வங்கி கணக்கு புத்தகத்தின் எண்ணு கேட்டிருக்காங்க. இந்த மொபைல் எண்ணும் வங்கி கணக்கு எண்ணும் ஆதார்ல மூணுத்திலையும் ஒரே நம்பர் இருந்ததுன்னா மேக்சிமம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் குறை தொடர்புடைய அரசு துறை கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் வரும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்க. ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்க. லோக்கல் பாடி டைப் பாத்தீங்கன்னாக்கா அதை செலக்ட் பண்ணுங்க. கிரீவன்ஸ் குறை வகைகளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சர்டிபிகேட், இதுல பாத்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு இருக்கோம், கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு. அந்த திட்டத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லிட்டு இருக்கு, இன்னும் பெயர் மாற்றப்படல, அப்படியே இருக்கட்டும், நீங்க அதை கொடுத்துங்க. குறை துணை வகை சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க், எனக்கு அமௌண்ட் பேங்க்ல எடுத்துட்டாங்க, அப்ரூவ் பட் நாட் கிரெடிட்டட் அக்கௌண்ட், எனக்கு வந்திருக்கு ஆனா என்னோட அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டிருக்கு ஆனா என் பேங்க்குக்கு வரல. கம்ப்ளைண்ட் ஃபார் இன்எலிஜிபிள் கேசஸ், இது நான் தகுதியானவர் தான் ஆனா எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குறது. அதர்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா நியூவா அப்ளை பண்றவங்களுக்கும் கொடுத்துக்கலாம். மாவட்டம், எந்த மாவட்டமோ நீங்க அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணீங்க. குறை தொடர்புடைய துறையின் மாவட்டம் கேட்டிருக்காங்க, துணைத்துறை கேட்டிருக்காங்க. நான் சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், நான் காஞ்சிபுரம் கொடுத்துக்கிறேன். கேட்டிருக்காங்க, குறை தொடர்புடைய துணைத்துறை கேட்டிருக்காங்க, அது இல்லைனாலும் ஒன்றும் பாவல. தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டமே நான் கொடுத்துக்கிறேன். இதுல உத்தரமேறு, காஞ்சிபுரம், வாலாஜாபாத்னு இருக்கு, நீங்க எந்த துறை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். தாலுக்கா நான் உத்தரமேறு கொடுத்துருக்கேன். குறு வட்டம் சொல்லியிருக்காங்க. உங்களோட வில்லேஜ் நேம் கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. வில்லேஜ் நேம் கரெக்டா செலக்ட் பண்ணதான் வரும். அதே மாதிரி எந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது, ரெவென்யூ வில்லேஜ், வருவாய்க்கு கிராமம் என்னன்னு செலக்ட் பண்ணீங்க. பஞ்சாயத்து அதெல்லாம் வேண்டாம். முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா இதுவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு செலக்ட் த டிஃபரண்ட் ஃபார்ம் அபோ, இந்த அட்ரஸ் மேல இருக்கிற அட்ரஸும் நான் இப்ப இருக்கிற அட்ரஸ் வேற வந்தா இதை கொடுத்து வேற அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்ல மேல இருக்கிற அட்ரஸ் ஏதாவது இருந்துக்குன்னா அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்க முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும். முக்கியமான ஆவணம் பாத்தீங்கன்னாக்கா என்ன அப்லோட் பண்ணா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு ஒரு போட்டோ காப்பி, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக் அண்ட்
மின் கட்டணத்துக்கான ரசீது பில் இது நான்கையும் சேர்த்து ஒரு பேப்பர்ல வச்சு போட்டோ எடுத்து ஒரு இமேஜ் ஃபைலா சேர்த்து அப்லோட் பண்ணுங்க. ஒரு 50 கேபில இருந்து 100 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள 50 எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துங்க. அவங்க கொடுத்துருக்கிறது 50 எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் 4 வச்சு போட்டோ எடுத்து இந்த டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதை சப்மிட் பண்ணோன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். உங்களுக்கான புகார் எண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த புகார் எண்ணை நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு கூடிய விரைவில் இதற்கான திட்டத்துக்கான விரிவாக்கம் செய்யப்பட போறாங்க. அந்த விரிவாக்கம் செய்யும் போது நீங்க மனு கொடுத்ததுனால உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போலவே நீங்க புதியதாக விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி விண்ணப்பித்து கிடைக்கவில்லைன்றவங்களுக்கும் இந்த மெத்தட்ல தான் நீங்க விண்ணப்பிக்க போறீங்க. எனக்கு கிடைக்கல சார், பேங்க்ல அக்கௌண்ட்ல வரவே மாட்டேங்குது சார், நான் தகுதியான ஒரு விவசாயன்றவங்களுக்கும் இந்த மெத்தட்ல நீங்க புகார் அளிக்கலாம். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.